அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவின் வெளிச்சமாக அவங்களுடைய வரலாற்றை வாழ்க்கையை நமக்கு கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஒரு நாள் அவங்க காலை கடன்களுக்காக தஹஜ்ஜுத் பொழுதுல எந்திரிச்சு வெளியே வரும்போது கூட இருந்த ஒரு சின்ன பிள்ளை, ஒரு இளைஞர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியான சமயம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரசூல்லா மனம் உருகி கருணையோடு கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும் கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா அவங்கள பார்த்து சொல்கிறாங்களாம், உங்களுடைய சுஜூதை அதிகப்படுத்தி எனக்கு உதவி செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சுபஹான் அல்லாஹ். சுஜூத் எத்தனை 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 வேல்யூபிளான எத்தனை அருட்கொடைகளை பெற்று தரக்கூடிய எத்தனை இந்த உலகத்திலேயே ஒரு ஒரு பொக்கிஷமான ஒன்றாக இருக்க முடியும்னா அது சுஜூத் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட கவலைகளை போக்குற விஷயத்துல, நமக்கு அல்லாஹ்விடம் அருட்கொடைகளை பெற்றுக் கொடுக்கிற விஷயத்துல, நம்முடைய நெற்றி, 2 முன்கைகள், 2 முழங்கால்கள், கால் விரல்கள், இந்த 7 உறுப்புகளையும் சுஜூதுல இருந்த காரணத்தினால இவற்றை நெருப்பு தீண்டாது, நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு நமக்கு வாக்கு தரப்பட்டிருக்கு. அப்படின்னா சுஜூதின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம், சுஜூதின் நேரத்தை இன்னும் நாம் கூட்டுவோம். எப்பெல்லாம் சுஜூத் செய்ய முடியுமோ சுஜூத் செய்வோம். இறைவன் அதன் பொருட்டு நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன்.